கோல்டு தங்கங்கள்லாம் ஏறுற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிடும். இது வரைக்கும் பார்க்காத வெள்ளம் வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்காத மழை. 2 கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து இதுவாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மிகப்பெரிய மழையே பெஞ்சிருக்காது. அந்த கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகிறோம். மும்பையும் கர்நாடகாவிலும் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படும். நாட்டில் அந்த மக்களை அடக்குமுறைக்கு எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு பெரிய போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட இல்லை உள் வளாகத்திலேயோ மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே ஷேரில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. மக்கள் உஷாராருங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்வினி பரணிக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது. இந்த கிருத்திகை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சஞ்சலங்கள் ஏற்படும். வேலையில் வந்து டீக்ரேட் ஆகும். முதல் மாறின 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, புது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, புது இடத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடாது. எல்லா வழிகளுமே பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு போகிறது தடை இல்லாமல் போவாங்க. அங்கே வேலையில் இருக்கவங்க வேறு வேலை கிடச்சி ப்ரொமோஷன்ஸ் வந்துடும். இங்கே கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நல்ல பொசிஷனில் வந்துடுவாங்க. வெற்றி இவங்கக்கிட்ட இருக்குது. வெற்றியை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா, எந்த ஒரு வழியை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதம். மெயினாக இவங்க வந்து வாய் வந்து குறைச்சிக்கணும். வேலை மாறணும், வேறு இடத்துக்கு போகணும், புது வேலை கிடைக்கணும், புது வழிகள் போடணும், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வழிகள் கிடச்சிரும். மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல், தனக்கே தானே நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நிலைமை ஏற்படுறதுக்கான வழி வரும். ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள். எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. ஹஸ்பண்ட் வகையில் தகராறு வரலாம். 2வது வந்து வழக்குகள் போகலாம். இல்லை அண்ணன் தம்பிகளில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய லேண்டு வழி, அது சம்மந்தப்பட்ட வழியில் வழக்குகள் வரலாம். அந்த இடம் விற்றுரும், கடன் தீர்ந்துடும், கடகடன்னு ஒரு வேலைகள் நடக்கும். கடன் மனைவிகள் ஒற்றுமைகள் ஏற்பட்டுரும், வழிகள் வரும். எதுனா ஒரு கேஸ் பெரிய பிரச்சனையாக போய் அந்த கேஸுக்கு சால்வ் ஆகிடும். பணம் வருமானங்கள் எல்லாமே இருக்கும். வர வேண்டிய பணங்கள் வராது, லாக் ஆகிட்டு இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவை தாக்குப்பிடிக்கிறதுக்கு இவங்ககிட்ட இருக்க பணம் கிடைக்காம வெளியே வாங்கி செலவு பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கோம், சேலரி ஆகிக்காது. ஸோ எதனா ஒரு குறைபாடுகள், எதனா ஒரு வழிகள் அது மாறுறதுக்கு 11ஆம் இடத்துல குரு வராங்க. ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப குழப்பம். வேலையில் மாறிடுவாங்க, சடனாக டீக்ரேட் ஆகிடுவாங்க. வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தவிக்கக்கூடிய நிலைமை. வருமானங்கள் வராது. ஒரு சின்ன வருமானமாக கொடுத்தவங்கள ஒதுக்கிடுவாங்க. புது வீடு, சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், வீட்டில் திருமணம், நல்ல காரியங்கள், வழிபாடுகள் நடக்கும். பிள்ளைகளால் சில குழப்பங்கள் ஏற்படும். அந்த பிள்ளைகளான வழிகளும் அதுவும் இவங்களே நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். வேலையில் நல்ல திருப்தியான வழிகள் கிடைக்கும். ஒரு புது வாகனங்கள், புது வீடுகள் அமையக்கூடிய நிலைமைகள், புது இடம், ஒரு காலி இடத்த வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படும். குடும்பஸ்தானாதிபதி ராகு வந்தாவே பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பான், பலவிதமான யோகங்களை தீர்ப்பான். பயங்கரமான பிரச்சனைகள், செலவுகள், இன்னல்கள், எவ்வளோ சின்ன செலவுக்கு போய் பெருசாகுது. வீட்டில் குழப்பங்கள், குடும்ப தகராறுகள். 2வது வந்து கோர்ட்டு கேஸுகள், எங்கேயோ வாங்கின கடன்கள், அந்த கடனை கொடுக்க முடியாமல் திரும்பி ஒரு கடன் வாங்கி உடல் உபாதைகள் மீனத்துக்கு ஏற்படும். முதுகு தண்டு, கால் இல்லைன்னா முட்டி இதில் அடிப்படலாம். செலவுகள், நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு எதுனா செய்யணும்னா செய்ய முடியாது. வருமானத்தில் தடை ஏற்பட்டு சில இடங்களை விற்க வேண்டும். வாகனங்கள் போகிறப்போ நிறுத்தி நிதானமாக ஒரு கவனத்தோடு, உங்களை கவனத்தை வச்சுருக்க மாட்டான், கவனக்குறைவுகள் கொடுத்துருவான். இன்னலோடைய லைஃபாக இருக்கக்கூடிய நிலைமை ஒரு வருஷத்துக்கு இருக்குது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வரும் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இதனால 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் கோடானு கோடியர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்கிறேன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ ஆல்ரெடி சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு. அதுலேயே எக்கச்சக்கமான பலன்கள் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து குரு பயிற்சி அடைஞ்சு என்ன மாதிரியான பலன்கள்லாம் எங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆவலோட தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து மாறுறாரு. ஏற்கனவே ரிஷப ராசியில் இருக்கும் போதே நிறைய சில கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ மிதுன ராசிக்கு போறாரு. என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழும்? பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சொல்லி பல விதமான குழப்பங்கள், ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் குரு மாறத்துக்குள்ளார போர்,
பதற்றங்கள், மக்களோட பிரச்சனைகள். ஆனால் மிதுனத்தில் போனால் குருவோட பலம் குறையும். அப்படியே குருவோட பலம் குறைஞ்சாலும் வலு இருக்காது. அந்த வலு இல்லாதனால என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டுனே வரும். சின்ன சின்ன நாடுகள், சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு ஒரு விதமான வழிகள் வந்துடும். அதே நேரத்தில் கோல்டு, தங்கங்கள்லாம் ஏறுற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிடும். ஒரு ஸ்டேபிள் ஆகக்கூடிய என்ன, ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துடும். ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் குறையறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சி வழி வரும். ஷேர் மார்க்கெட் இனிமேல் மிதுனத்தில் போய் உட்காரப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வழிகளாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் பர்டிகுலராக மிதுனத்தில் குரு போய் உட்கார்ந்தோன்னா கலை சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு சில படங்கள் இது வரைக்கும் பார்க்காதது, அதாவது சில படங்கள் இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷன் எடுக்கும். இல்லை இது வரைக்கும் பார்க்காத கலெக்ஷனில் டவுன் ஆகலாம், விருதுநாளைக்கு அந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது கிடையாது. ஆனால் 3-4 படங்களுக்கு, ஒரு சாதாரண படங்களுக்கு கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி நிலைமை இந்த மிதுனத்தில் குருவில் போய் உட்காரப்போ, ஏன்னா மிதுனம்ன்றது கலை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மிதுனம் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். அது இல்லாமல் வர்த்தகத்தில் போடுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோல்டு சில்வரில் ஒரு பர்டிகுலர் இறங்கி லேண்ட் வேல்யூ நல்லா, லேண்ட் நிறைய வேல்யூஸ் ஜாஸ்தியாகக்கூடிய நிலைமை இருக்கும். சாதாரண இடத்துல லேண்டு கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அது இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். அது இல்லாமல் நிறைய வர்த்தகங்கள் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் அதெல்லாம் நிறைய வழிகள் டெவலப் ஆகிடும். அதில் நிறைய வழிகள் அது இல்லாமல் டெக்னாலஜிஸில் புது புது டெக்னாலஜிஸ், செல்ஃபோனில் நீங்கள் சிம் கார்டு போட வேணாம், அது மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் உருவாக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பலன் அதை காட்டக்கூடிய நிலைமை வரும். அதாவது அறிவுக்கு சார்ந்த வழியாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மிதுனத்தில் போய் குரு உட்காந்தனா வரும். அது இல்லாமல் மெடிசன்ஸ், புது மெடிசன்ஸ் வரும், எதிர்பார்க்காத புது மெடிசன்ஸ் வரும். எதிர்பார்க்காத எல்லாத்துக்குமே ஒரு நியூவாக டெக்னாலஜிஸ் டக்குன்னு குணமாக வரக்கூடிய நிலைமையான ஒரு டெக்னாலஜிஸ் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிளானட் பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பிளானட்டில் இருக்கக்கூடிய நிழல்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த நிலையான வழிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய எர்த்குயிக்லாம் இருக்குது, பூகங்கம்லாம் இருக்குது. ஸோ நிறைய எர்த்குயிக்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ராகு கும்பத்தில் போய் உட்காந்துருக்காரு. ராகு கும்பத்தில் போய் உட்காந்தாவே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ரெண்டாவது ராகுவோட பிளானட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா குரு பார்வை இருந்தும் குருவோட பலன் இருந்தும் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா மிதுனத்துக்கு போனால் குரு பலத்தை குறைஞ்சிட்றான். அப்போ குறைகிறப்போ அதர் பிளானட், அதாவது சனி, இந்த ராகு, இந்த கேது, இந்த பிளானட்டோட பொசிஷன்லாம் என்ன இருந்தால் அதிகமாகிடும். அப்போ இதெல்லாம் ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. ஃபயர் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு உண்டு. எரிமலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக தண்ணி வழியாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டதை சொல்கிறார். அதனால இந்த ராகுவோட பிரச்சனையும் நம்ம சொல்ல போகிறோம், ராகு பற்றியும் படிக்க போகிறோம். குருவோட பிளானட் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியும் குரு எப்படி என்ன செய்ய போகிறான், என்னென்ன வழி பண்ணுறதுன்றதை நம்ம சொல்கிறோம். நிச்சயமா. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நடந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு, ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான போர்கள் ஏதாவது எதிர்பார்க்கப்படலாமா, இல்ல அந்த மாதிரியான கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர் நிறுத்தங்கள் வந்தாலும் சின்ன சின்ன சலசலப்புகள் அங்கங்கே இருக்கும். இந்த வழிகள் வரும். ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 17ஆம் தேதி டோட்டலாக குறைஞ்சிரும். அது இல்லாமல் ஜூன் 7ஆம் தேதி அப்புறம் வேர்ல்டே ஒரு பீஸ் எதிர்பார்க்கும். ஸோ ஒரு பீஸ், இந்த சண்டைகள் இல்லாமல், வழி இல்லாமல் ஒரு பீஸ் எதிர்பார்க்கக்கூடிய நம்ம இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல்
முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் சின்ன கண்ட்ரிகள் அது தன்னோட நாடு வேணும்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் அந்த நாட்டுக்கான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டைகள் ஏற்படும். சில நாடு வேறு நாட்டோடு சேரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் ஏற்பட்ட நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் இது ஒரு புது வழியான இதுவாக இருக்குன்றதை சொன்னார். புரியுது? இது வரைக்கும் பார்க்காத வெள்ளம் வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்காத மழை 2 கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து இதுவாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். முக்கியமாக முஸ்லீம் கண்ட்ரி, ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மிகப்பெரிய இது மழையே பெஞ்சிருக்காது. அந்த கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகிறோம். மும்பை கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் மிகப்பெரிய மழைகள் ஏற்படும். மும்பையும் கர்நாடகாவிலும் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படும். இது எதிர்பார்க்காத நிலைமையில் ஏற்படும். நார்த்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒரு 6 போல ஓடக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கண்ட்ரியில் உணவு பஞ்சங்கள் ஏற்படும். இது வரைக்கும் பார்க்காத உணவு பஞ்சங்கள், விலைவாசி கூடிடும், உணவு பஞ்சங்கள் அதிகமாகிடும். அது மூலிமா ஒரு நாட்டில் அந்த மக்களை அடக்குமுறைக்கு எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு பெரிய போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட இல்லை உள் வளாகத்திலேயோ மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை அமெரிக்கா இருக்கலாம். இது மாதிரி நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கிறப்போ மிகப்பெரிய ஷேர் வந்து டவுன் ஆகும். ஸோ 6ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே ஷேரில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. மக்கள் உஷாராருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். அங்கே சில ஊரடங்கு உத்தரவு இல்லைன்னா அதே நேரத்தில் வந்து இந்த பள்ளிகள் மூடுறது, இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கலாம். வெப்பசலனம், மிகப்பெரிய வெப்பசலனத்தை பார்க்க போகிறோம் இந்த மந்த் எண்டில். என்ன தான் கத்திரி போனாலும் அதுக்கு மேலே வரக்கூடிய வெப்பம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். சில சமயம் இந்த வெயிலோட தாக்கத்தினால ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி திறக்கலாம். அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஆந்திராவில் மிகப்பெரிய வெயில் இருக்கும். அங்கே தாக்கங்கள் ரொம்ப அதிகமாகி அங்கேயே அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ உலக அளவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அப்படின்றத நல்லா தெளிவாகவே சொன்னீங்க. இப்போ நம்ம 12 ராசிக்காரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் இந்த குரு பயிற்சி 2025க்கு அப்புறமா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்று பார்த்துடலாம். ஸோ 12 ராசிகளில் முதன்மையான ராசி மேஷம். ஸோ மேஷ ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு?
பர்டிகுலர் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி பரணிக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது. இந்த கிருத்திகை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து குரு மாறுது, மிதுனத்துக்கு போகிறார். இந்த மிதுனத்துக்கு போகிற 3ஆம் இடத்துல போக சொல்ல சஞ்சலங்கள் ஏற்படும். வேலையில் வந்து டீக்ரேட் ஆவாங்க. வேலை ஒரு பெருசாக வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது, டீக்ரேட் ஆகும். செலவுகள் அதிகமாகும். இது வரைக்கும் பார்க்காத செலவுகள் வரும். காரணம் 12ஆம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்துருக்கார். அந்த சனியோட விரையாதிபதி ரொம்ப செலவுகள் ஏற்பட்டோம். முதல் மாறின 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, புது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, புது இடத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடாது. இல்லைனா விசாவோட ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஒரு கல்வித்துறையில் புதுசாக இருந்தால் அந்த கல்வித்துறை கிடைக்காம போயிடும். ஒரு டீச்சராக இருந்தால் அவங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஹேண்டில் பண்ணுறது, பணத்தை எப்படி கொடுக்குறது, எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறது கொடுக்குறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில சமயத்தில் ஏமாற்றப்படுவாங்க, சிலனா மிஸ்ஸிங் ஆகும். அந்த மிஸ்ஸிங் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இவங்க வந்து நிறைய பணங்கள் போட்டு செய்யலாம், செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த போட்ட பணம் திரும்ப வராது. ஸோ போட்ட பணத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். 2வது திருமண தடைகள் கொஞ்சம் ஏற்படும். அவங்க அதை பார்த்து செய்கிறது நல்லது. 4 மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்து. அந்த 4 மாதத்துலேருந்து 11ஆம் மாதத்து வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா. ஏன்னா இப்போ மிதனத்துக்கு மறுநாள் வராது. அது இல்லாமல் அவங்க உடல் நிலைமை பார்க்கணும். ப்ரீத்திங், வயிறு, இடுப்பு கீழே கால், அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். பெற்றோர்கள் வெளில செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் மெடிக்கல் செலவுகள் ஏற்பட்டு அதுக்கான குறைகள் வரும். அதேமாதிரி குழந்தைங்களை வெளில வந்து சின்ன சின்ன செலவுகள், அவங்களோட திருப்தி இல்லாத அளவுக்கு இவங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். அதெல்லாம் மேஷராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 8ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது. 8ஆம் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு நல்லா வரும். திரும்ப 11ஆம் மாதத்துலேருந்து ஒரு ஸ்லோவாக போகும் 3ஆம் மாதம் வரைக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இயர் குரு மாறுறது தான். அவங்களுக்கு வந்து குரு போய் கடக்கத்தில் உட்கார சொல்ல, குரு அந்த இடத்துல சொந்த வீடாக இருக்கான், அந்த போய் உட்கார சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கிறத சொல்கிறார். பர்டிகுலராக அஸ்வினி பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு வலுவாக இருந்தாலும் செயல், புத்தி இது ரெண்டுமே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நல்லது. இதை பண்ணால் வரும், இது பண்ணால் வராது அப்படின்றத முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சனி 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கல்ல, உடனே லாக் பண்ணி விட்ருவாங்க. அந்த லாக் பண்ணி விட்டு அந்த பணம் வராது, அந்த போட்ட பணம் வராது, ஷேரில் போட்ட பணம் வராது, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது, இல்லை வேலையில் ஒரு சிக்கலில் மாட்டினா அந்த சிக்கல்னால ஒரு 1.5 வருஷம் தவிச்சுன்னு இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. மெயினாக மிஸ்ஸிங் இருக்கும். கையில் ஒரு பேக்கெட்டில் 200 ரூபா வச்சா காணுமே, 2000 ரூபா அங்கே கொடுத்தா யார்கிட்ட கொடுத்தேன்னு தெரியல, எங்கே எழுதலை, அந்த மிஸ்ஸிங் வராத அளவுக்கு டெய்லி ஒரு நோட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்றதான் சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சியில ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசினா அது மேஷராசி. அப்போ இந்த குரு பயிற்சியில மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ராசிகள்ல ஒன்னான மேஷம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குமா? சனி 7 நாள் சனி வரதுனால முதல்ல பிரீத்தியே பண்ணிவிடுங்க. இதுக்கு திருநள்ளாறு போய் பிரீத்தி பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே நேரத்தில் இவங்க வந்து மிதுனத்துக்கு போகிறதுனால குருக்கு தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணியாகும். அது பிரீத்தி பண்ணான்னா பலன்கள் கிடைக்கும், எதிர்பார்க்காத பலனும் வந்துடும். அதனால் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி அவங்க வழங்குறது நல்லது. இது இல்லாமல் முருகருக்கு போனாங்கன்னா ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கும். முடிஞ்சால் பழனி முருகர் இல்லை திருச்செந்தூர் இதெல்லாம் போக பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதான் சொல்லுவாங்க.
ஓகே, ஸோ முருகனுடைய அறுபடை வீடு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் மேஷராசி. மேஷராசிகளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த குரு பயிற்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் மூவிங் ஆன் டு த ரிஷபம்ல இருந்து தான் மிதனம்ல குரு பயிற்சி அடைறார் குரு பகவான் இல்லைங்களா? அப்போ ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு போறாரா, இல்லை ஏதேனும் கஷ்டங்கள் ஏதாவது இருக்குமா? ரிஷபம் அதாவது இப்போதான் ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ அது ஜென்மத்தில் உட்காந்து தான் நிறைய விரயங்கள் செலவுகள் எக்கச்சக்கமான 2ல் போகிறது. அதுவும் 11ஆம் தேதியே போயிட்டார். ஆனால் 1 மந்த் முன்னாடி அவங்களுக்கு அதோட வழிகள் நல்லா தெரிய ஆரம்பிச்சு. 2ல் போகிறப்போ பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே பலமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை. 2வது செலவுகள் குறையும். புது இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். புது வேலைகள் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். எதிர்பார்க்காதல வருவாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பணம் வரும். ஷேரில் நல்லா பண்ணலாம். ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது வரலாம். கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான வழிகள் வரும். 2ஆம் இடத்துல குரு குடும்ப ஒற்றுமையாக்கும். நல்ல ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தகராறு இருந்தால் அந்த குடும்ப ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் வரும். அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக பேசி நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஃப்யூச்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைகள் வரும். அது இல்லாமல் பணங்கள் நிறைய வரக்கூடிய எதிர்பார்க்காத பணங்கள், அப்பா சைடோ அம்மா சைடோ இல்லைன்னா அவங்க ஃபேமிலி சைடோ அவங்க எதிர்பார்க்காத பணத்தை கொடுத்து இவங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைகள் தானாக நடக்கிறதுக்கான முதல் 5 மாதமும் நல்ல பலன். இப்போ குரு மாறின முதல் 5 மாதமும் நல்ல பலன். அது இல்லாமல் இந்த 2.5 வருஷமும் இந்த 1 வருஷமும் பர்டிகுலராக ராகுவோட 1.5 வருஷமும் இந்த ரிஷபம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வரார். அது இல்லாமல் ராகு 10ஆம் இடத்துக்கு போகிறார். எப்பவுமே ராகு 10ல் இருந்தால் யோகம். ராகு 10ல் இருக்க சொல்ல அவன் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் போகிறான், அதாவது கும்பத்துக்கு போகிறான். அப்படி போக சொல்ல அவங்களுக்கு வளர்ச்சிகள் கொடுப்பான். அதே நேரத்தில் லாபத்தில் 11ஆம் இடத்துல இவர் போய் உட்காந்துட்டார் சனி. ஸோ எல்லா கிரகமுமே பெரிய கிரகங்கள் இவங்களுக்கு லாபத்தில் உட்காந்துருக்கு. அப்போது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கிடைக்கும். எல்லா வழிகளுமே பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு போகிறது தடை இல்லாமல் போவாங்க. அங்கே வேலையில் இருக்கவங்க வேறு வேலை கிடச்சி ப்ரொமோஷன்ஸ் வந்துடும். இங்கே கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நல்ல பொசிஷனில் வந்துடுவாங்க. சப்போஸ் கவர்மெண்ட்டில் எதனா ஒரு வேலையோ இல்லை கவர்மெண்ட் அரசியல் நிற்கிறவங்களாக எலெக்ஷனில் வின் பண்ணக்கூடிய நிலைமை இவங்களை முன்னிறுத்தி இந்த ரிஷபராசியை முன்னிறுத்தி பண்ணாங்கன்னா செயல்பாடுகள் வெற்றிகள் கிடைக்கும்ன்றதை அதை சொல்கிறார். அதே நேரத்தில் எப்போ 2ல் குரு இருந்தானா பலத்தை கொடுத்துருவான். உடல் ரோகத்தையும் நல்லாக்கிடுவான். அது இல்லாமல் இவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் பார்த்தா வயிறு சம்மந்தப்பட்டது, கால் தலை பாரங்கள், கண் பார்வை சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆப்ரேஷனோ இல்லை இதுக்கான ஒரு செயலோ இல்லை மருத்துவமோ நல்ல ஒரு நன்மைகள் ஏற்பட்டு உடலை சீராக்கிடுவான். ஸோ குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்துடுவாங்க. குடும்ப செயலில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. வெற்றி கிடைக்க பர்டிகுலராக பெண்கள் ரிஷபில் இருக்கவங்க யோகத்தை கொடுக்கும். யோகா நிலைமையில் வருவாங்க. பொசிஷனில் வருவாங்க. ஒரு ஐபிஎஸ் வர்றது, ஐஏஎஸ் வர்றது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி கொண்டவங்களாக தான் இந்த வருஷம் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் அது போய் நிற்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். பெரிய ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பெருமாள் படுத்து இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது ஆனந்த சயனமாக இருக்கக்கூடிய பெருமாள், அதுவும் ஸ்ரீரங்கம் போகலாம். அது இல்லாமல் அனந்த பத்மசாமி கோயில் போகலாம். அது இல்லாமல் எங்கெல்லாம் படுத்திருக்காரோ அந்த இடத்துக்கு போகலாம். இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வர்றது கூட ஒரு பெரிய பலன் காத்திருக்கும்.
குருக்கு ஒரு பிரீத்தி மட்டும் பண்ணால் போதும். குரு மாறுறானே பிரீத்தி 17ஆம் தேதி மாற்றாரு, இருந்தாலும் நாளைக்கு தான் மாறுறாரு 14ஆம் தேதி. ஸோ அந்த மாதிரியே பிரீத்தி பண்ணுற சொல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. வெற்றி இவங்கக்கிட்ட இருக்குது. வெற்றியை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா, எந்த ஒரு வழியை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு சார். ஸோ வெற்றி நடை போடும் ரிஷபம். கல்யாணத்தை பற்றி சொல்லலையே சார், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இப்போ கல்யாண வயசில் நிறைய வயசுல அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும். எல்லாமே இந்த 5 மாதத்துலேயே பெரிய மாற்றங்களை கொடுத்துருவோம். சலனா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட நன்மையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். ரிஷப ராசியிலிருந்து அடுத்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். ஸோ ரிஷபத்துக்கு எல்லாமே நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ மிதுனத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? ஜென்மத்தில் குரு போகிறார். இன்னும் 12ஆம் இடத்துல குரு இருக்க சொல்லி ஒரு பலம் இல்லை மிதுனத்துக்கு பாவம். இப்போ ஜென்மத்தில் குரு போகிறதுனால விரயங்கள், அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதம். மெயினாக இவங்க வாய் குறைச்சிக்கணும். ரொம்ப கோவப்படக்கூடாது. அதாவது பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற தன்மைகள் ஒரு எப்படி புரிஞ்சுக்கின்னு பேசணுமோ அதை எடுத்துக்கினா, இல்லை வேறு விதமான இன்வால்மெண்ட் வந்துடும், வேறு எதுனா பிரச்சனை வரும். அதே மாதிரியா நட்பு முறையாக இருக்கிறதுல அவங்க குறைச்சிக்கணும். நட்பு வழியாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நட்பு வழியாக அவங்கள வேறு எதுனா இன்வால்வ் பண்ணி அவங்கள வழி பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். வேலை மாறணும், வேறு இடத்துக்கு போகணும், புது வேலை கிடைக்கணும், புது வழிகள் போகணும், ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கான வழிகள் கிடச்சிரும். இருந்தாலும் இந்த குரு போய் ஜென்மத்தில் உட்கார சொல்லியும் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி தொழில் ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய அளவு இருக்கான். ஆனால் 9ஆம் இடத்துல ராகு வர சொல்ல ராகு நல்ல பலனை கொடுப்பான். என்ன செய்வானா, இவங்களுக்கு அப்பா கிட்ட வர வேண்டிய பணங்கள், அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், இல்லை வேறு வழிக்கூடிய வரங்கள், இந்த பலன்கள் வரும். ஆனால் ஜென்மத்தில் குரு வர சொல்ல சில வழக்குகளை உருவாக்கிடுவோம். சில வழக்குகள் தேவையில்லாத வழக்குகளை உருவாக்கிக்கலாம். வீட்டில் சந்தேகங்களை கொடுத்துருவான். அவங்களுக்கு செயல்பாடுகள் எதுவும் செய்ய மாட்டான். இவங்ககிட்ட பணம் இருக்கா மாதிரியே பணம் இருக்காது, செலவு வந்துடும். அந்த செலவுகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். மறைமுகமான கடன் வாங்கி செயல்கூடிய நன்மைகள் இந்த மிதுனத்துக்கு ஏற்பட்டுரும். ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த ஒரு ஃபீல்டிலும், எந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோமோ அந்த ஃபீல்டை எப்படி காப்பாற்றிக்கணும், அந்த ஃபீல்டை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு, இல்லை அந்த ஃபீல்டு மேலே ஒருத்தனை போட்டு இவங்களை டம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செயல்கள் ஏற்படுறதுக்கான இந்த குருவோட வழி இருக்குது. ஸோ மொத்தத்தில் இவங்க செயலில் குறைபாடுகளை கண்டுபிடிச்சு இவங்களே குறையாக ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அந்த குறை இல்லாமல் வாழறதுக்கு எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ, எப்படி நம்ம புத்தியை யூஸ் பண்ணணுமோ அதை செயல் பண்ணுது. ஆனால் ஜென்மத்தில் இருக்கிற ரொம்ப குறைச்சிட மாட்டான். இருந்தாலும் செலவையும் விரையவும் மனசோட கோபத்தையும் அதிகமாக்கி மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல், தனக்கே தானே நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாத நிலைமை ஏற்படுறதுக்கான வழி வரும். அதுவும் பர்டிகுலராக மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே. அதுலேயும் திருவாதிரை புனர்பூசத்துக்கு மிருகசீரிஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த திருவாதிரை புனர்பூசத்துக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது சிவ வழிபாடு. பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்குறப்போ அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் அவங்க நிறைவான பூஜைகள் பண்ணணும், நிறைவான வழிகள் பண்ணணும், நிறைவான தெளிவான வழி பண்ணணும். அதுதான் நல்லது. அது இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வணங்க நல்லது. 10ஆம் இடத்துல எப்போ சனி இருக்காரோ ஆஞ்சநேயர் வணக்கம் தான் வலு வரும். இல்லைனா
இந்த வேலை வேணாம் வேறு வேலை போகலாம், அங்கே போனது திரும்ப வேறு வேலைக்கு போயிடலாம், இந்த இடமும் நல்லா இல்லை, இவங்க ஏதோ ப்ரெஷர், எல்லாமே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியாவே அவங்களோட தன்மைகள் நினைப்பாங்க. அது வழி இல்லை, மனசு தான். மனசை கொஞ்சம் வலுப்படுத்தினா இந்த வழிகள் செய்து கரெக்டு, இப்படி இருக்க போகிறோம், இப்படி போகிறோன்றதை டெவலப்மெண்ட் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியா வழிகள் வந்து பிரச்சனை ஏற்படும். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு கொஞ்சம் இந்த குரு மாறி ஒரு செலவுகளோ வழிகளை நான் சொன்னதெல்லாம் கொடுப்போம். 3 மாதத்துக்கு அப்புறம் அவனோட செயல் மாறும். திரும்பியும் 9ஆம் மாதத்தில் வகர மாதத்தில் நல்லபடியாக வழி வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த 9ஆம் மாதத்தில் 12ஆம் மாதத்தில் ஒரு நல்ல யோகா இருக்கும். 12லேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நிலைமையாக தான் போயின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இயர் 2ஆம் இடம் குரு போக சொல்ல அவங்களுக்கு பெரிய யோகம். எப்போ கடகத்துக்கு குரு போதோ அவங்களுக்கு பெரிய யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ராகு வரத்தை இவங்களை காப்பாற்றுவாங்க. அது இல்லாமல் 3ஆம் இடத்துல கேது இருந்தனால ஆன்மீக வழிபாடுகள் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் மெயினாக பிரதோஷத்தை விடாதீங்க. சிவனை வந்து நல்ல ஒரு இதுவாக பிடிச்சாங்கன்னா வழிகள் கிடைக்கும், நிவர்த்தி கிடைக்கும், தன்மை வரும். அமைதி தேவை, தியானம் தேவை. இந்த மாதிரி விஷயத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அமைதி தியானத்தை பண்ண சொல்ல புத்தி கூர்மையாகும். அப்போ செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மளை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி குறைபாடுகள் ஆகினே வர்றதை பார்க்க போகிறோம். வெளி வாழ்க்கைகள்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இல் வாழ்க்கையில எந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படும், அதுக்கப்புறமா சரியாயிடும் சொல்றேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சிக்கல்களுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷமே அந்த மாதிரி சிக்கலில் தான் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் தெளிவு இருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஆனால் தெளிவான வழிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. மிதுனத்துல இருந்து நம்ம அடுத்து கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சியில என்ன பலன்? அதாவது இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனிலேருந்து ஒரு நிவர்த்தி ஆச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு. இந்த 12ஆம் குருனாவே விரையாதிபதி. ஆனால் சில ஜாதகத்தில் இருக்க 3, 6, 8, 12 இதுதான் யோகம்னு சொல்லுவாங்க. குரு எப்போ 3, 6, 8, 12 இருக்கானோ அப்போ 12ஆம் இடத்துல வர குரு 11ஆம் இடத்தோட வேலையை செய்வான், லாபத்தோட வேலையை. அப்போ லாபம் கிடைக்கணும். ஆனால் இருந்தாலும் இப்போ செலவுகள் அதிகம், ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள், எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. அது இல்லாமல் கோர்ட் கேஸ், ஏதோ ஒரு கேஸ் வரா மாதிரியாகவும் அந்த கோர்ட்டு ப்ராப்ளம் வரும். அதனால ஹஸ்பண்ட் வகையில் தகராறு வரலாம். ரெண்டாவது வந்து வழக்குகள் போகலாம். இல்லை அண்ணன் தம்பிகளில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய லேண்டு வழி அது சம்மந்தப்பட்ட வழியில் வழக்குகள் வரலாம். இல்லை அவங்க ஃபேமிலி இடம் கிடைக்காம அந்த இடங்கள்னால பிரச்சனைகள் வரலாம். மனசு வருத்தங்கள் ஏற்படலாம். புரியுது? அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். செலவுகள், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வெளியே கடன் வாங்கி கொடுக்கணும், அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம். பிஸ்னஸில் போனங்கள் வரல, இடம் விற்று தான் எல்லாத்தையும் செய்யணும், இடம் விற்று அந்த கடனை தீர்க்கணும். ஏன்னா அஷ்டம சனியில் கடன் வாங்கி அந்த பிரச்சனையில் மாட்டவங்க அதை விற்று செய்யலாம், அது விற்க மாட்டேங்குது. அதனால திரும்ப வட்டி வருது, அந்த வட்டிக்கு சில கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இந்த கடகத்துக்கு ஏற்பட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த 12ல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாதிரியே தெரியும். முதல் 2 மாதத்துக்கு அப்படி இருக்கும், ஜூலை வரைக்கும் அப்படி இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் அவங்களோட நிவர்த்தி ஆகிடும். அந்த இடம் விற்றுரும், கடன் தீர்ந்துடும், கடகடன்னு ஒரு வேலைகள் நடக்கும். ஏன்னா குரு திரும்ப ரிவர்ஸ் ஆகி போகிறப்போ அவங்களுக்கு 12ஆம் இடத்தோட வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். அது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த 4 மாதத்தில் எல்லா வெற்றியும் கிடச்சி. ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஒரு பெரிய வழிகள் கிடைக்கும். கடன் மனைகள் ஒற்றுமைகள் ஏற்பட்டுரும், வழிகள் வரும். எதனா ஒரு கேஸ் பெரிய பிரச்சனையாக போய் அந்த கேஸுக்கு சால்வ் ஆகிடும். திடீர்னு சால்வ் ஆகி அந்த பிரச்சனைலேருந்து பரவாயில்ல, ஒரு நல்ல எங்களுக்கு கேஸோட தீர்ப்பு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரும். அந்த செயல்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் வந்து ரொம்ப குழப்பங்கள், ஒரு டல், சேலரி வந்து ஒரு நல்ல சேலரி அனுப்பாங்க, திடீர்னு டீக்ரேட் ஆகி அந்த சேலரியை வந்து வழி பண்ணுற அளவுக்கு வந்துடும்.
அந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். அது இல்லாமல் இவங்க வந்து மெயினாக வந்து வேணாங்கிறது குருக்கு தட்சிணாமூர்த்திக்கு 12ஆம் இடம் வர்றதுனால தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும். மாறுற அன்றைக்கி நாளைக்கு மாற சொல்ல ஒரு பிரீத்தி பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து பெருமாள் கோயில் தான் போகணும். பெருமாளுக்கு என்ன நிவர்த்தி இருக்க போங்க. ரெண்டாவது குலதெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்ல எல்லா பலத்தையும் தாங்கி பிடிக்கும். அந்த தாங்கி பிடிக்கிறத குலதெய்வத்துக்கு நம்ம எதனா நிவர்த்திக்கடன் செயல்கள் இதெல்லாம் பண்ண சொல்ல கடகத்துக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலராக அவங்களுக்கு எடுத்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திரம், புரியுது. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இந்த மாதிரி செயல்கள் இருக்குது. பின் யோகம் இந்த குரு பெண் பாதி பெரிய பலனை கொடுத்துருவான், செயல்களையும் கொடுத்துருவான், வெற்றியும் கொடுத்தான். முன் மாறினது இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுறத நம்ம பார்ப்போம். கஷ்டமான நிலைமைகள் போய் நல்ல நம்ம இந்த கஷ்டத்தை கொஞ்சம் உணருங்கள். கஷ்டத்தை உணர்ந்தப்போ வெற்றியை கிடைக்கும்ன்றதை சொல்கிறேன். அதாவது ஒரு சரிவு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தூக்கியும் விடக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த குரு பயிற்சியில கடக ராசிகளுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஏற்கனவே போன வருடம் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள், நிறைய வாய் தகராறு, இப்படி நிறைய ப்ரெஷர்ஸ்லேயே வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி அதாவது எப்பவுமே 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடியனுக்கு 10ஆம் இடத்துல குரு சொல்லுவாங்க. அதாவது வீட்டு விட்டு ஓடிடலாம், வெளியே போயிடலாம், என்னடா தொல்லை, இந்த பிரச்சனை தாங்க முடியலையே, அந்த அளவுக்கு ப்ரெஷர். அதாவது பணம் வருமானங்கள் எல்லாமே இருக்கும், வர வேண்டிய பணங்கள் வராது, லாக் ஆகிட்டு இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவை தாக்கு பிடிக்கிறதுக்கு இவங்ககிட்ட இருக்க பணம் கிடைக்காம வெளியே வாங்கி செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கோம். ஒரு நிம்மதி இருந்திருக்காது, ஆனால் வெற்றி கிடச்சிருக்கோம். நிறைய வெற்றிகள் வந்திருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் வந்திருக்கும், ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம், சேலரி ஆகிக்காது. ஸோ எதனா ஒரு குறைபாடுகள், எதனா ஒரு வழிகள் வந்திருக்கும். அது மாறத்துக்கு 11ஆம் இடத்துல குரு வரார். என்ன மாதிரி அஷ்டம சனி போனாலும், என்ன மாதிரி 7ஆம் இடத்துல ராகு வந்தாலும் குரு பார்வைப்பட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 11ல் எப்போ லாபம் வந்ததோ லாபாதிபதியில் போய் குரு உட்கார்றான், சிம்பத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், வேலையில் பெரிய வர்த்தகங்கள் கிடைக்கும், பணங்கள், அதாவது லேண்டு, பெரிய லேண்டு விற்காமல் இருக்கும், அந்த லேண்டு விற்று பணம் வந்து அதை பெருசாக்கக்கூடிய நிலைமை, ரொட்டேஷன், பல வகையான வழிகள் வந்துடும். செல்வந்தர்கள் ஆகக்கூடிய நிலைமையும் இருக்குது. ரெண்டாவது, எதை யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டான வழியாக யூஸ் பண்ணாங்கன்னா டெவலப் ஆகிடுவாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. மெயினாக அரசியல் இருக்கக்கூடிய சிம்மராசி இருக்கவங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லாபம், அந்த லாபத்தில் குரு கொடுக்கறதுனால லாபத்தை கொடுத்துட்டு தான் போவானே தவிர அவன் இது பண்ண மாட்டான். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல வரிசையிலையும் அவன் வந்து சொந்த வீடாயிடறான். எப்போ குரு சொந்த வீடுலாம் மற்றவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கொடுக்க வேணாம். அப்போது சிம்பத்துக்கு இன்னும் லாபத்தில் தான் இருக்குது. அப்போது அஷ்டம சனியோட பலம் வந்து குறைஞ்சிடும். ஸோ சனியோட பலம் எப்போ பெறுது அந்த ராசிக்கு, அஷ்டம சனியோட பலம் கிடைக்கும், ராகுவோட சனியை இதோட. ஆனால் அது இல்லாமல் கேது ஜென்மத்தில் உட்காரும். இந்த கேது ஜென்மத்தில் உட்காரனால என்ன பலன்கள் கிடைக்குன்னா, ஆன்மீக வழியாக போவாங்க, செயல்பாடுகள் கிடைக்கும், நிறைய வெற்றிகள், நிறைய ஆலயங்கள் சுற்றுவாங்க, பயணங்கள் நிறைய கிடைக்கும், நிறைய ஊருக்கு போவாங்க, அவங்களுக்கு இடமும் தொழிலும் வழிகள் கிடைக்கும், வர்த்தகத்தில் வந்து பணங்கள் எதிர்பார்க்க கிடைக்கும். சில கூட்டு முயற்சினால நிறைய பேர் பணத்தை கொடுத்து இவங்கள நீங்களே இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை விட்டுறாதீங்க. முதல்ல 6 மாதமும் நல்லா இருக்கு, புரியுதாங்க. உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்குமே நல்லாயிருக்கு. டிசம்பர்லேருந்து
டிசம்பர் வந்து 2ஆம் மாதம் வரைக்கும் தான் சின்ன சின்ன குழப்பங்கள். 2ஆம் மாதம் திரும்பியும் அந்த 4ஆம் மாதம் வரைக்குமே நல்லாவே இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி சிம்மம் இந்த ஒரு வருஷம் பெரிய பலன் காத்திருக்கு. திருமணங்கள் தடைகள் நீங்கிடும். ரொம்ப வயசாகி ஆவல கல்யாணங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வழிமுறைகள் வந்துடும். பாதங்கள் இருக்காது. இருந்தாலும் யாரை இது பண்ணுறோமோ இல்லையோ அம்பாலை வேணும். சிம்மத்துக்கு வந்து அம்பாள் தான் ஒரு துணையாக இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ராகு குழப்பத்துக்கு இருக்கிறதுனால அம்பாலை வேண்டது நல்லது. காளிகாம்பாள் போகலாம். அதே நேரத்தில் வடிவுடையம்மன் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் போகலாம். அதே நேரத்தில் சிவன் கோயில் போகிறது இவங்களை பரிகாரம். எவ்வளோ தான் இருந்தாலும் குருக்கு வந்து பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ஆலங்குடிக்கு போய் பண்ணிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக பைரவரை வேண்டதுனால அஷ்டமத்தில் வந்து அதாவது அஷ்டமியில் வந்து பைரவருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு வாங்க. 11 விளக்கு ஏற்றிட்டு வர சொல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சிக்கல்கள் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல நேரம் வந்து இப்போ சிம்ம ராசிக்கு வந்தாச்சு. அடுத்து கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த குரு கொடுக்க போறார்? để bình thế để đừng rây đà hết tránh để bình thế đà hết cởi bình thế đà hết đánh gửi mình hết để từng thế bà hết tiếng nắm bưng để cường thế đà hết đánh để gì để bừng hết thế đà hết để cường thế đà hết đánh bưng để bình thế đà hết tiếng đánh đừng thế đà hết cởi bình thế đà hết chừng hết để cường thế ghé đà hết tiếng đánh chính để bình thế thế bà hết nén bình thế nắng để cường thế thế đà hết mừng hết để bình thế đà hết để bình hết để đà mình hết mừng hết để đà hết thế để bình thế đà hết để bình thế bình thế đà hết đến để trình hết để bình thế đà hết nén để mình để bình thế đà hết để cường thế nghe đà hết đến để bình thế bình thế ra hết bình thế đà hết đến tướng nhân để bình thế thế đà hết tiếng đến bình thế đà hết nén để bình thế thế bà hết tiếng để bình thế đà hết để bình thế đà hết nén để bưng để bình thế đà hết nén bình thế thế bà hết nén chính nén nghệ bình thế bé. கன்னியாராசி ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப குழப்பம், நிறைய வழிகள் கிடைக்கல. அது இல்லாமல் 10ஆம் இடத்துல குரு போகிறது ஒரு பெரிய பலன் கொடுக்காது. எப்படி நம்ம சிம்மத்துக்கு சொன்னோமோ ஓரியவனுக்கு 10ஆம் இடத்துல தான் குரு அப்படின்னாங்க. வேலையில் மாறிடுவாங்க, சடனாக டீக்ரேட் ஆகிடுவாங்க, வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தவிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அது மாதிரி கலை சம்மந்தப்பட்டதில் இந்த ஒரு படத்துக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க, அந்த படம் வேணாம் கேன்சல் ஆகிடலாம், ஒரு ஆசோலேஷன் மைண்ட் அவங்களை தடுத்துரும். அதெல்லாம் வருமானங்கள் வராது, ஒரு சின்ன வருமானமாக கொடுத்து அவங்கள ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படும். 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனாலையும், ஆனால் 6ல் ராகு வராரு. ஸோ இந்த 6ல் ராகு வந்து லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பான். ஸோ அந்த ராகு ஒரு பலனை கொடுப்பான். இவன் 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வேலையில் ரிக்ரேட், அதாவது நினைக்க காரியங்கள் நடக்காது. 2வது வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும். 3வது வந்து பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அந்த எக்ஸாமுக்கான கரெக்டான வராது. சப்போஸ் ஒரு நீட் எழுதியிருப்பாங்க, அந்த நீட்டோட எக்ஸாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க, அது கிடைக்காது. ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு துறையை, அதே மெடிக்கல் நல்ல வேறு துறையை எடுத்து படிப்பாங்க, வேறு வழிகள் கிடைக்கும். அந்த நிலைமைகள் நிறைய ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை விட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்து புது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, செயல் பண்ணலாமா, ஒரு ஆசோலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்புறமா அவங்க நல்ல வழி கிடச்சிரும். இருந்தாலும் முதல் 3 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகஸ்ட் அப்புறமா 11ஆம் மாதம் வரைக்கும் ஸ்டேபிள் ஆகும், பெருசாக்காது, மெதுவாக ஆகும், புரிதானு. இருந்தாலும் செலவுகள், பலவிதமான குழப்பங்கள், குடும்பத்தில் ஃபேமிலிக்குள்ளே வார்த்தை விடாது. குடும்பத்தோட வழிகளை எப்படி பேசணும், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுங்கள், புரியுதான். அவங்க சில கோபத்தினால பேசுறதுனால இவங்க சில பழக்க வழக்கங்கள் ஆகி பிரச்சனையாகி மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். நைட்டில் தூக்கம் வராது. 2வது 10ஆம் இடத்துல குரு 7ல் சனி இருந்தால் நோய், கண்டம்ன்றது தொண்டை சம்மந்தப்பட்டது, மார்பகம் சம்மந்தப்பட்டது, பெண்களாக இருந்தால் மாதவிடாய், இல்லைன்னா அவங்களோட த்ரோட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், புரிதானுக்கு தலைபாரங்கள் இதெல்லாம் இருக்கும். கண் பார்வைகள் இது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பர்டிகுலராக உத்திரம் அஸ்தம் இந்த 2 நட்சத்திரக்குமே ஒரு குழப்ப நிலைமைகள் ஏற்படும். சித்திரை நல்லாயிருக்கும், சித்திரைக்கு ஓரளவுக்கு வலு கிடைக்கும். ஏன்னா அது துலாத்தில் போகிறதுனால பாக்கியாதிபதியாக இருந்ததால் அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் இந்த 2 நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 2வது
தட்சிணாமூர்த்திக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கோங்க. பிரீத்தி பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைக்குமே தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறது நல்லது. அது இல்லாமல் வடக்கு நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி தெற்கு பார்க்குற மாதிரி சில தட்சிணாமூர்த்தி இருக்கும், அங்கே போய் உட்காந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது. தியான வழிமுறைகள் கற்றுக்கினா இந்த செயல்லேருந்து வரலாம். ரெண்டாவது வந்து வெற்றிகள் கிடைக்கலன்னு ஒரு விரக்தி, அது ஒரு விரக்தி ஏற்பட்டுரும். விரக்தி ஏற்பட்டு நான் வேறு ஊருக்கு போகிறேன், வேறு எங்கேயோ போகிறேன், நான் இந்த ஊரில் இருப்பாங்க, என் ஊரில் போய் நான் செட்டில் ஆகிடுறேன் அப்படின்ற விரக்திகள் ஏற்படும். அந்த விரக்தியை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த செயல்கள் பண்ணிக்காங்க. குரு வாசகங்கள், யார் ஒரு குருவோட வழி, இப்போ திருவண்ணாமலை போனால் ரமணர், சேஷாத்திரி, இல்லை வேறு எதுனா எல்லாமே திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு இது இல்லாமல் சத்யநாராயண பூஜை பண்ணு. ஒவ்வொரு பௌர்ணமிங்க சத்யநாராயண பூஜை பண்ணினா எந்த கிரக தோஷங்களும் அதில் நிவர்த்தி ஆகும். வருமானங்கள் வரும், வளர்ச்சிகள் வரும். எப்படி நம்ம வளர்ச்சியாக இருந்தோமோ அந்த வளர்ச்சியை மேம்பாடு பண்ணிக்கலாம், அந்த நிலைமைகள் ஏற்படும்ன்றதை சொல்லுங்கள். வழிபாடு பண்றதே ஒரு நல்ல வழிக்கான ஒரு கன்னியா ராசிக்கு இருக்கும். கன்னி ராசிக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த குரு பயிற்சி? துளாராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அது இல்லாமல் விசாகம், மூணுமே அருமையாக இருக்கும். பெரிய பலன் கிடைக்கும். அதாவது முதல் மாறினதே யோகத்தை கொடுத்துரும். புது வீடு, சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், வீட்டில் திருமணம், நல்ல காரியங்கள், வழிபாடுகள் நடக்கும். பழைய வழக்குகள், அந்த வழக்குகள் நிதி கிடைக்கும். எப்பயோ விட்டுடக்கூடிய இடங்கள், அது சம்மந்தப்பட்ட வழிகள் ஏற்பட்டு செயல்கள் நல்லபடியாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட், ஆடிட்டிங்காக இருந்தால் நல்ல ஒரு வழி கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், அது இல்லாமல் கோல்டு பிஸ்னஸ், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். ரெண்டாவது கல்வித்துறையில் வயந்துருவாங்க. ப்ரொமோஷன்ஸ், எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் நல்லா கிடைக்கும். நல்லா எதிர்பார்க்க வேணால் அதுக்கான செயல் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இது வரும். இவங்களை முதன்மை கொண்டு செயல் பண்ணால் இந்த கவர்மெண்ட் வெற்றியாகும். அதனால் துளாராசி வந்து அடுத்த வருஷம் நல்ல ஒரு பலன் காத்திருக்கிறதுனால எல்லா கிரகமே நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி லக்ஷ்மி யோகம், 5ஆம் இடத்துல ராகு பூர்வ புண்ணிய சாணி வரார், 11ஆம் இடத்துல கேது நல்ல ஒரு பலனை கொடுப்பார். இதில் வந்து பாக்கியாதிபதியில் 9 குரு. ஸோ இது எல்லாமே யாருக்குமே சாதகமான நிலைமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 1.5 வருஷத்துக்கும் 2.5 வருஷத்துக்கும் இவங்களுக்கு எல்லாமே சாதகமாக கிடச்சிருக்கு. இவங்கள முதன்மையாக வச்சு செயல் பண்ணுறப்போ எல்லா வெற்றியும் கிடைக்கும். அது இல்லாமல் உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையும், சில செலவுகள் ஏற்பட்டு அதெல்லாம் மறையும். ரெண்டாவது வந்து பிள்ளைகளால் சில குழப்பங்கள் ஏற்படும். அந்த பிள்ளைகளான வழிகளும் அதுவும் இவங்களே நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. அந்த நிலைகள் இருக்கும். பர்டிகுலராக சுவாதி விசாகம் ரொம்ப அழகாக இருக்குது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது இன்னும் மேன்மைப்படனா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை வழிபாடுறது நல்லது. அது இல்லாமல் கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவனோட வழிமுறைகள் இருக்கிறப்போ கேதுக்கான கோயில்கள் கீழ்பெரும்பள்ளம், அதுக்கு வந்து இதில் கும்பகோணத்தில் இருக்குது, அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிடும். பிரச்சனை இல்லை. நிவர்த்திகள் எல்லாமே நிவர்த்தியாகும். செலவுகள் நிவர்த்தியாகும், வழிகள் நிவர்த்தியாகும், கோர்ட்டு வழக்குகள் நிவர்த்தியாகும், ஹஸ்பண்ட் மனைவி பிள்ளைகளோட பிரச்சனைகள் தீரும். இந்த நிவர்த்திகள் துளாராசிக்கே அமைதியாக இருக்கின்றதை சொல்கிறேன். மொத்தத்துல ஒரு அடிதூள் ராசி இந்த குரு பயிற்சியில இல்லைங்களா? ரொம்ப அருமையான சூப்பர். கேட்கும் போதே காதுக்கே இனிமையா இருக்கு. துலாம் ராசி நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சோ மூவிங் ஆன் டு விருச்சிக ராசி.
để cùng thế bà tiếng đến đừng hết thế bà để đừng thế bà để để bưng để đừng thế thế đà để đừng thế đà để đừng thế đà để chính để đừng thế đà để cùng hết để đừng thế thế đà để đừng thế đà để sáng mẹ đừng thế đà để sáng để đừng thế đà mình trắng mẹ đừng thế đà để đừng thế đà mình hắn để đừng thế đà đừng hướng để bình thế này đà đừng hết để bình thế này đà đừng để bình thế bình thế đà đừng để trình thế để bình thế đà thằng thấy tình thế để bình thế đà đừng để bình vân để đà thằng thấy để bình thế đà đừng để bình thế sáng để bình thế đà đừng để bưng để bình thế đà thằng thấy để tình thế để đà đừng để tình thế để đà đừng để bình thế đà đừng để tình thế bình thế đà mình nó sẽ bình thế đà đừng thế mình nó tệ đà đừng thế mình thế đà đừng thế để bình thế đà đừng thế chính nghe mình thế đà đừng thế mình thế bình thế để đà đừng thế tiếng nghe mình thế đà đừng thế để tình thế kệ mình thế để đà đừng thế chính nghe đừng thế biết particularly இந்த விருச்சிக ராசி ரொம்ப குழப்பமான நிலைமை. அதாவது அஷ்டமத்தில் குரு போகிறார். குரு போகிறது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பஞ்சமத்தில் வந்து ராகு வந்தாலும் பஞ்சமத்தில் வந்து சனி இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு வருது. சின்ன அடிப்படும், சின்ன பணங்கள் மிஸ் ஆகும். ரெண்டாவது கிராச்சஸ் ஆகுது, வண்டி போகிறது, இந்த வண்டி வாகன செலவாகிறது. திடீர்னு ரிப்பேர் கொடுத்தா ஒரு சின்ன போல்டு போயிருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலவு வந்து அதுக்கு பண்ணக்கூடிய நிலைமைகள் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படும். ரெண்டாவது வந்து பெற்றோர்கள் வழி அம்மா, இந்த விருச்சிக ராசிக்கு அம்மா சம்மந்தப்பட்டவங்க இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் செலவாகி அது வெளியே வரதை நம்ம பார்ப்போம். ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படும். அது இல்லாமல் வேலையில் வந்து எதுவுமே ஒரு ப்ராப்தியாக இருக்காது, ஒரு திருப்தியில் இருக்காது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, இங்கேருந்து போயிடுவாங்க, அங்கே வேலை கிடைச்சா மாதிரி இருக்கா, அந்த வேலை இருக்காது. அந்த வேலையிலேருந்து இவங்க வேறு விதமாக மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் இங்கே வந்து வேலை வந்து விட்டுட்டு வெளியே நின்று ஐயோ இது போச்சு, இது வரலையே, இதுக்கான வழி செய்ய முடியல அப்படின்ற ஒரு கவலைகள் ஏற்படும். தூக்கம் இருக்காது, மெயினாக நைட்டில் தூக்கம் இருக்காது, மனசில் பயம் ஏற்படும். ஒரு விதமான பயங்கள் ஏற்பட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும். ரெண்டாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துடுவாங்க, நமக்கு அங்கே வேலை இருக்குன்னு நினைப்பா, இங்கேருந்து திரும்பி அங்கே போக முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள் கட்டாயிடும். அந்த நிலைமைகளில் அங்கேருந்து வர்றதை வந்து யோசித்து செஞ்சால் கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்குமா, அந்த நிலைமையில் ஏற்பட்டு நீங்கள் வர்றது தான் நல்லது. கிரகங்கள் சூழ்நிலை இவங்களுக்கு சார்ந்த மாதிரியே இல்லை. மெயினாக தட்சிணாமூர்த்திக்கு நாளைக்கு வந்து பிரீத்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் ராகுக்கு பிரீத்தி பண்ணணும். ராகுக்கு எது மாதிரி இப்போ காலாசிவை பிரீத்தி பண்ணிட்டு வர்றது நல்லது. முருகர், அதாவது பழனி முருகரை ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அவரை போய் பார்த்து நோய் வராமல் வழி பண்ணுறதுக்கு அது நிவர்த்தியை தேடிக்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறார். கொஞ்சம் ஒரு கஷ்டமான காலங்கள். ஸோ இந்த 7 மாதமும் ஒரு கஷ்டமான காலத்தில் தான் இருக்கும், ஜான்வரி வரைக்கும். ஜான்வரிலேருந்து அடுத்த 5 மாதத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிக ராசி. எதிர்பார்த்தது கிடையாது. பர்டிகுலராக இது முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இவரும் அதில் இருக்கார். அவரும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அவரும் பார்த்துக்கிறது நல்லது. அவருக்கு சில எக்ஸசைஸ் வழி, அவரும் சில பிரீத்திகள், ஆன்மீக வழியாக நிறைய கோயில்கள் போகிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க கேது கண்டிப்பாக பதவியை பறிப்பான். அந்த பதவி வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசு வரும். அந்த நிலைமையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறார். புரியுதான்? இந்தியா அளவில் சொல்கிறீங்க? இந்தியா அளவில் சொல்கிறார். புரியுதான்? புரியுது புரியுது. ஓகே. ஸோ அந்த ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அவர் பொறுமையாக போகிறது, ஹெல்த், உடல், வெளியே போகிற பயணங்கள், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றதை சொல்கிறேன். ஓகே, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மொத்தத்திலேயே விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் ஸ்டில் மனசை தளர விடாமல் நிறைய இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனுஷ் ராசி, அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்? để đừng hết thế bà, đừng thế mình thế để đà, đừng hết thế để mình thế đà, đừng hết để đừng hết để đà, đừng hết mình hết tuyến để mình thế đà, đừng hết để mình thế đà, đừng hết thế ứng để cùng thế bà, đừng hết thế để mình thế đà, đừng hết để cùng thế bà, đừng hết để ứng để cùng thế để đà, đừng hết để cùng thế cùng thế để đà, đừng hết để cùng thế để đà, đừng hết để cùng thế để đà, đừng hết tránh chính
தனுசு ரொம்ப அருமையாக இருக்குது. குரு பார்வை வரும். 6ஆம் இடத்துல இருக்க சொல்ல இந்த 7 மாதமாக நல்லா தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கான், வழியை கொடுத்துருக்கான், அதை தாங்கக்கூடிய அளவு கொடுத்துருக்கான். ஆனால் இப்போ 7ஆம் இடத்துல வந்து இன்னும் பேரும் புகழும் கொடுப்பான். ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், வேலையில் நல்ல திருப்தியான வழிகள் கிடைக்கும், மனசில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அது இல்லாமல் 4ஆம் இடத்துல சனி போகிறதுனால இந்த சனியோட வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைமை, ஒரு புது வாகனங்கள், புது வீடுகள் அமைக்கக்கூடிய நிலைமைகள், புது இடம், ஒரு காலி இடத்த வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டோம். செயல்கள் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், அதுக்கான வழிமுறையும் கிடைக்கும். பணமும் இல்லை, வங்கியில் போய் கடன் கேட்கிறப்ப அந்த பணமும் கிடைக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் போய் நிவர்த்தி கொடுக்கறது தான் அந்த 7ஆம் இடம். அது இல்லாமல் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படும், கல்யாணங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும். தனுசுக்கு 3 நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வாட்டி அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. அதனால் வழிமுறைகள் நல்லாயிருக்கும். பாக்கியாபதி 9ஆம் இடத்துல கேது உட்காந்துக்கிறதுனால உடல், அப்பா உடம்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹார்ட், வயிறு, இடுப்பு, கீழே அவங்களுக்கு சில மருத்துவங்கள் வந்து சரியாக வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். ஆனால் வலுவும் வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால கல்வித்திறனில் உயர்ந்து விடுவாங்க, செயல்கள் நல்லாயிடும். இவங்க பேர் எங்கே கேட்டாலும் இருக்கும், எங்கே கேட்டாலும் இவங்களோட பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த நிலைமைகள் வந்துடுவாங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் சம்மில் இருக்கும் பொசிஷன் வந்துடும். இந்த வாட்டி இந்த ராசிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஓகே ஆகிடும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் வந்துடும். ரொம்ப நாளாக தவிச்சு நிற்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இதில் பாஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குற காரணம் 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். உடன்பிறப்புகள் உதவிகள், ஃபேமிலி உதவிகள் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறேன். அது லேக் ஆகி விடுபட்டு போனது எல்லாமே இப்போ மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களா தனுசு இருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய மகர ராசி பர்டிகுலர் மகரம் அருமையான ராசி. இந்த தடவை அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு போகிறார். 6ஆம் இடத்துல குரு போனவே லக்ஷ்மி யோகம் தான். எந்த பிரச்சனை எல்லாமே 7 நாட் சனிலேருந்து டோட்டலாக விடுபட்டாங்க. ஸோ குரு அவங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 3ஆம் இடத்துல போனால் ஒரு பெரிய பலன் காத்திருக்கும். 6ஆம் இடத்துல லக்ஷ்மி யோகம், ஆல்ரெடி இப்போ இடமே வாங்கிட்டு இருப்பாங்க, இந்த இடம் வாங்கக்கூடிய நிலைமை வரும். கடன்கள் தீர்க்கறதுக்கான வழி, எங்கேயோ ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் அவங்க வீடு தேடி வரும். சில கடன்கள் தீரும், வங்கியில் சில கடன்களை தீர்த்தனால குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அலைகள், பிள்ளைகளை பாதுகாக்கணும், பிள்ளைகளுக்கு வழி பண்ணணும், பசங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை பாதுகாத்து குடும்ப வழிகளை ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். சில தனித்தனுவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வெளிநாட்டில் போய் அங்கே போய் ஒரு இடம் வாங்குறதோ, இல்லை அங்கேயே செட்டில் ஆகிறதோ, அங்கேயே போய் நம்ம இருக்கணும், நம்ம எழுதின எக்ஸாமில் நல்லபடியாக ஆகணும் அப்படின்ற நிலைமைகள் வெற்றியை கொடுத்துரும். மெயினாக 2ல் ராகு வரார். குடும்பஸ்தானாதிபதி ராகு வந்தாவே பல விதமான பிரச்சனைகளை தீர்ப்பான், பலவிதமான யோகங்களை தீர்ப்பான். இதுவும் எப்படி நம்ம துலாத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி யோகம் இந்த மகரத்துக்கு இருக்குது. அந்த மகரம் 1.5 வருஷம் இந்த பிளானட் பொசிஷனை புரிஞ்சிக்கினா குரு திரும்ப 7ஆம் இடத்துக்கு தான் வரப்போகிறார், நல்லது தான் செய்வார். அப்போது 2மே ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. மெயினாக இவங்க வந்து சிவனை பிடிச்சிக்கணும், சிவ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அது இல்லாமல் பௌர்ணமி பூஜைகள் பெரிய வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும்.
லாபங்கள் இவங்களை தேடி வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுன்றதை சொல்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராஃபிட் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா இவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய கும்பராசினே Chẳng này bị thế đó, các bạn bị thế vậy đó, hình thế bừng thế đó, hình thế này bị thế đó, hình thế đỡ tình thế đấy đó, hình thế xứng này bị thế đó, hình thế để đừng thế mấy người bị thế đó, hình thế để đừng thế vậy đó, hình thế bị thế bị thế cái ăn thế đó, hình thế để cứng để bị thế đó, hình thế nén để cứng để cứng thế đó, hình thế mình thế người bị thế đó, hình thế mình thế đó, hình thế chiến giảng chính vấn đề bình thế tệ đó, sừng thấy vấn đề cùng thế nghệ đó, hình thế tiếng nghệ bình thế đó, hình thế để bình thế đó, hình thế tiếng nghệ sừng thế lệ đó, hình thế cùng thế để cùng hướng nghệ đó, hình thế tiếng nghệ bấn để cùng thế tệ đó, hình thế tiếng nắm bấn để bình thế đó, sừng thế này bình thế đó, hình thế tiếng nghệ sừng thế lệ đó, hình thế tiếng nghệ bình thế tệ đó, hình thế này bình thế đó, hình thế tiếng nghệ bình thế đó, hình thế bình thế tệ đó, hình thế này bình thế tệ đó, hình thế tiếng nghệ bình thế đó, hình thế này chính அதாவது குரு அந்த கும்பத்தில் இருக்கக்கூடியது 4ஆம் இடத்துல குரு இருந்திருக்கார். பயங்கரமான பிரச்சனைகள். என்ன பிரச்சனைனா செலவுகள், இன்னல்கள், எவ்வளோ சின்ன செலவுக்கு போய் பெருசாகுது, வீட்டில் குழப்பங்கள், குடும்ப தகராறுகள், ரெண்டாவது வந்து கோர்ட்டு கேஸுகள், எங்கேயோ வாங்கின கடன்கள், அந்த கடனை வாங்க கொடுக்க முடியாமல் திரும்பி ஒரு கடன் வாங்கி அது ஒரு நிவர்த்தி இல்லாமல் இவ்வளோ நாள் போராடினாங்க. இப்போது சனி 2ஆம் இடத்துல அவங்கள விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஜென்மத்தில் வர கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. அது இல்லாமல் பஞ்சமத்தில் குரு வர்றது இந்த கடனெல்லாம் தீர்ப்பான், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பான், குடும்ப உறவுகளை வர வைப்பான். வெளியூருக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கலாம், அங்கே போய் வழி பண்ணலான்னு நினைக்கிறதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். ஒரு அடி போயிருப்பாங்க, திரும்பி இங்கேயே வந்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமை ஏற்பட்டவங்களாம் இப்போ அதுக்கான முயற்சி பண்ணி போனாங்கன்னா வெற்றியை கிடைக்கும். குரு வந்த உடனே 5ல் உட்காரான். பூர்வ புண்ணியஸ்தானம் எப்போ உட்காரானோ பிள்ளைகள் நல்லாவும், குடும்பம் நல்லாவும், வீடு நல்லாவும். இப்போ ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க, அந்த வீடு படியில் வேறு போய் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கோசம் கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த வீடியை விற்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பிரச்சனைகள் தீர்வு இந்த 5ல் வரக்கூடிய குரு. அந்த குரு அவங்கள தீர்த்துரும், பிரச்சனையை தீர்த்துரும். வேலையிலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ கஷ்டமான உழைப்பு போட்டிருப்பாங்க, ஒரு பலனும் கிடச்சிருக்காது. ஒரு 100 ரூபா வர இடத்துல 5 ரூபா கிடச்சிருக்கு, அது 100 ரூபாவுக்கு இப்போ 200 ரூபாவாக வரும். அந்த நிலமை அவங்க போட்ட பலன் இப்போ காத்துன்னு. இப்போ அவங்க அதுக்கான வழிமுறைகள் செய்யலாம். குடும்ப தகராறுகள்லாம் உஷாராக இருங்க, வார்த்தைகள் விடாதீங்க, யார்கிட்டையும் ரொம்ப பேச வேணாம். திரும்பியும் ஜென்மத்தில் சனி எப்படி உட்காந்து இவங்களை பிரச்சனை பண்ணானோ அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு வரார். ஆனாலும் குரு போய் 5ல் உட்காந்தனால இந்த பார்வை பார்த்தோன்னா அந்த பார்வைகள் குறைஞ்சிரும். திரும்பி 6ஆம் இடத்துல கடக்கிறதுக்கு போச்சுல இந்த பார்வைகள் குறையும். அதனால் பிரச்சனையில் விலகி நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வழி வந்து இவங்க மெயினாக சனிக்கு பிரீத்தி பண்ணி ஆகும். அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்திக்கு மாறினது ஒரு பிரீத்தி அவங்க பண்ணிட்டாங்கன்னா வயல் வரும். ஒவ்வொரு வேலைக்காயுமே தட்சிணாமூர்த்தி கோயில் போனாவே வெற்றி குவிஞ்சிரும். வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடை சுத்தமாக வச்சு அதில் வந்து தர்தங்கள் தேராத அளவுக்கு அந்த வீடை சுத்தமாக வச்சுக்கினாங்கன்னா அவங்க ஏற்றக்கூடிய விளக்குகள்லாம் குலதெய்வ வழிபாடுகளாக பண்ண சொல்ல நல்லாயிருக்கும். அப்போது வெற்றி அவங்களுக்கு தேடி வரும். வீட்டில் லக்ஷ்மி காத்துன்னு இருக்குது, உள்ளே வரணுன்னா சுத்தமாக வழி பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்றதை சொல்லுங்கள். Cleanliness is next to godliness. இந்த ப்ராவர்ப்க்கு ஏத்த மாதிரி இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு இருக்கும். கடைசி ராசியான மீன ராசிக்கு để nhìn hết thế đó, tiếng nhắn đừng thế đó, tiếng đi mình thế đó, chừng hết nó sừng thế đó, chừng hết tới cùng thế đó, mình hết tiếp đừng hết sáng đi mình thế đó, mình hết tới cần hết cùng hết thế đó, mình hết bếp nhắn để mình thế đó, mình hết ní để cùng hết thế đó, mình hết sáng đi cùng hết nắng để mình hết thế đó, mình hết nắng để mình hết thế đó, mình hết ní để sừng hết về cùng hết thế đó, mình hết tiếng về sừng hết về đó, mình hết đi từng thế ra, mình hết tiếng nắng bưng nắng để mình thế đó, mình hết để mình thế đó, mình hết nắng bưng hết để cùng thế đó, mình hết chỉ cùng thế đó, mình hết ní để sừng hết nghe đó, mình hết để bưng nắng để mình thế đó, mình hết tiếng nhắn mình thế đó, mình hết từng thế đó, mình hết từng thế đó, mình hết mình thế đó, mình hết nắng để mình thế để mình thế đó, mình hết vợ mình thế đó, mình hết tới mình hết thế đó, mình hết nhẫn sừng thế đó, mình hết bưng để mình thế đó, mình hết để bưng nắng để mình thế đó, mình hết ní để bưng nắng
அதாவது மெயினாக குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறப்போ பலம் கிடையாது. பலம் இல்லாமல் அதனால் உடல் உபாதைகள் மீனத்துக்கு ஏற்படும். அது இல்லாமல் முதுகு தண்டு, கால் இல்லைன்னா முட்டி இல்லை அடிப்படலாம், இல்லை செலவு வரலாம். கண் பார்வை, நரம்பு கொஞ்சம் வயசானது நர்வஸ் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது சனி ஜென்மத்தில் உட்காந்துருக்கான். விரயம் மேலே விரயம், செலவுகள், நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு எதுனா செய்யணும்னா அது செய்ய முடியாது. வருமானத்தில் தடை ஏற்பட்டு சில இடங்களை விற்க வேண்டும், இல்லை வீட்டிலேருந்து வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுரும். பலமாக இல்லை. ஏன்னா திரும்ப 12ஆம் இடத்துல ராகு வர்றார். ராகு இன்னும் விரயத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். குருவோட பார்வை இல்லாதனால எல்லாமே டல் ஆகிடுது. அதனால் மீனத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்து செய்யணும். எதனா ஒரு கடன் வாங்கிட்டீங்கன்னா நல்ல ஆளுகிட்ட கடன் வாங்க, இல்லை அவன் 100 ரூபா கொடுத்துட்டு திரும்ப 1 லட்ச ரூபா கொடுத்துன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்கிறதுக்கு வருவான். அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது வாகனங்கள் போகிறப்போ நிறுத்தி நிதானமாக ஒரு கவனத்தோடு, உங்களை கவனத்தை வச்சுருக்க மாட்டான், கவனக்குறைவுகள் கொடுத்துருவான். இந்த கவனக்குறைகள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால தூக்கமின்மை, கவனக்குறைகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் வரும். அதுமாரி சின்ன வயசாக இருந்தால் சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறது, வண்டியில், வாகனத்தில், எதிராளிகள், எதிர் வீட்டில் இருக்கவங்களுடைய சண்டைகள், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய சண்டைகள், வார்த்தைகள் வந்து போய் அந்த சண்டையாகி அது மூலிமா அவங்களுக்கு வழக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுறது. இவங்க எதோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்றத தேவையில்லாத எண்ணத்தை, ஒன்றுமே இருக்காது, தேவையில்லாத எண்ணத்தை உற்பத்தி ஆகிட்டு போகிறதெல்லாம் இந்த மீனராசிக்கு ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பிரீத்தி பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு திருநள்ளார் கண்டிப்பாக போயிட்டே வரணும். அது இல்லாமல் அஷ்டமி வந்து பைரவரை வணங்குறது நல்லது. இது இல்லாமல் கணபதி, விநாயகரை எவ்வளோ பிடிக்கிறீங்க அவ்வளோ நல்லது. டெய்லி விநாயகரை வேணுங்க. வர இன்னல்கள்லேருந்து போகும். இன்னலோடைய லைஃபாக இருக்கக்கூடிய நிலமை ஒரு வருஷத்துக்கு இருக்குது. பஞ்சமாத்தில் குரு போகிற வரைக்கும் கடகத்தில் இந்த ஒரு வருஷம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களும் பலத்தில் இல்லை, பயத்தை உருவாக்கக்கூடிய நிலம் இருக்குது. இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன வழியோ அவங்க நிதானமாக பண்ணுறது நல்லது. அப்பப்போ வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க காலில் விழுது, உங்கள் கர்மா தீரும். அந்த கர்மா தீர்த்துக்கான வழியை தேடிக்கிறது நல்லதுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான இன்னல்கள்லாம் மாறி கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான விஷயம் மீனத்துக்கு நடக்கும்னா அது எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? 9ஆம் மாதத்துலேருந்து நல்லா இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து தான். ஓகே, 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பலன்கள் என்ன? ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ்ஸாக நடக்குதுன்னா அது எப்படி வந்து நீங்கள் தீர்வு காணலாம், எப்படி பரிகாரம்லாம் பண்ணி நீங்கள் தீர்வு காணலாம், நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி. வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.